அத்தியாயம் 12. சரசுவின் பின்னால் சுற்றியவர்களில் ஒருவன் சந்துரு. பெரும் பணம் படைத்தவர்களின் வீட்டு பையன். பல நாட்களாய் அவள் பின்னே நாயாய் அலைந்து அவள் காதலுக்காக தவம் இருக்கவும் பெரிய மனது வைத்து அவன் காதலை ஏற்றுக்கொண்டாள். தோழிகளின் முன்னிலையில் அவன் தனக்கு செலவு செய்வதும் அவள் ஆணையிட்டதை செய்து முடிப்பதும் அவன் பால் ஒருவித ஈர்ப்பை உண்டாக்கியது. இதற்கிடையில் அவளின் இரண்டாம் அண்ணனான ராஜனுடனான நட்பு நந்தனை இவர்களின் வீட்டிற்கு அடிக்கடி வரவழைக்க சரசுவை அறிமுகப்படுத்தவும் நந்தன் சிறு தலையசைப்போடு விலகிட சரசுவின் பார்வை அவர் மீது அழுத்தமாய் பதிய ஆரம்பித்தது. தன்னை நிராகரிக்கும் இடத்தில் தன்னை நிலைநிறுத்த சில மனம் துடிக்கும். இங்கு சரசுவும் தன்னை ஏறெடுத்தும் பார்க்காத நந்தனைத்தான் திருமணம் புரிவேன் என்று சத்தியாகிரகம் செய்ய துவங்கினாள். இதை அறிந்த ராஜனோ ஒருபுறம் உயிர் நண்பனே தங்கையின் கணவனாய் வருவது அவருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் தங்கையின் குணம் இயல்பிலேயே அமைதியான சுபாவம் கொண்ட அதிர்ந்து பேசாத நண்பனோடு எத்தனை ஒத்துப்போகும் என்று தயங்கினார். நந்தனை கட்டி வைக்கலனா உயிரோடு இருக்க மாட்டேன் என்று மன்னனை டின்னோடு சரசு வந்து நிற்கவும் மொத்த குடும்பமும் உறைந்து நின்றது. சில கணங்களே, மறுகணம் அனைவரின் தலையும் சம்மதமாய் ஆடியது. ராஜேந்திரனும் சுப்பிரமணியின் குடும்பத்தை பற்றி அறிந்தவர் என்பதால் திருமணத்திற்கு பெரிதாக எதிர்ப்பு இல்லை. ஆனால் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு சென்ற முதல் நாளே மாமியாரோடு மல்லு கட்ட ஆரம்பித்து விட்டாள் சரசு. ரத்னம்மாள் வாயில்லா பூச்சி. மருமகள் குரல் உயர்த்தினால் குடும்பமானம் போய்விடக் கூடாது என்பதால் அவளுக்கு அடங்கி போய் விடுவார். ஆனால் மாமனார் ராஜேந்திரனின் தோற்றமும் பேச்சும் அவளை அவர் இருக்கும் நேரங்களில் அடங்கி போக செய்துவிடும். மாமியார் ஒரு வேளை சொல்லிவிடக்கூடாது, உடனே கொடுமை செய்வது போல கண்களை கசக்கிக் கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்று விடுவாள். நந்தன் சென்று அவள் காலில் விழாத குறையாக கூட்டிக் கொண்டு வருவார். இவை அனைத்தும் ராஜேந்திரனுக்கு தெரியும் வரையில்தான். திருமணத்திற்கு பிறகும் சந்துருவுடனான பேச்சுக்களை சரசு தொடரவும், அம்மாடி சரசு, அந்த பையன்கூட பேச வேண்டாம் என்றார் எச்சில் கூட்டி விழுங்கியவாறே. உடனே துள்ளி எழுந்த சரசு, மாமியார் என்றும் பாராமல் நீ யார் இதை கேட்க? யாருக்கிட்டையும் பேசுறது என்னோட உரிமை என்று ஆரம்பித்து அவர் வயதையும் பொருட்படுத்தாது காய்ச்சி எடுத்து பொட்டியோடு கிளம்பிவிட்டாள். அன்று வீடு திரும்பிய ராஜேந்திரன் மனைவியின் சிவந்த முகத்தை கண்டு விசாரிக்க மருமகள் வீட்டை விட்டு சென்றதை மட்டும் மேலோட்டமாக குறிப்பிட, இனி எங்களுடன் இருக்க வேண்டுமானால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை விதித்து, விருப்பம் இருந்தால் இருங்க, இல்லையா உங்க வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க என்றார். ராஜேந்திரனின் இந்த அதிர்ச்சி வைத்தியம் சரசுவிடம் எடுபட்டது. பின்னே ஒரே மகனான நந்தனுக்குத்தான் அவர்களின் அனைத்து சொத்துக்களும். வெளியில் சென்று விட்டால் அவற்றை அனுபவிப்பது எவ்வாறு? அதைவிட இங்கே மாமியாரின் தலையில் வேலைகளை கட்டிவிட்டு மகாராணியை உலாவலாம் என்று மனதிற்குள் கணக்கிட்டவள் சில காலம் அடங்கி இருக்க பழகினாள். சரசு கருவுற்றிருப்பதை அறிந்த தாயம்மாளின் பிள்ளைகளை கையில் பிடிக்க இயலவில்லை. 3 மாதத்திற்கு பிறகு அன்றாட வேலைகளை செய்யலாம் என்ற மருத்துவரின் வார்த்தை அவர்களிடம் மதிப்பிழந்து போனது. அண்ணன்களின் ஆனந்த மழையில் நனைந்த சரசுவும் கர்ப்ப காலத்தை மகிழ்வாகவே கடந்தாள். ஆனால் ரத்னம்மாளை படுத்து எடுத்து விட்டாள். அவரும் தம் குல வாரிசிற்காக இன்முகத்தோடு அவளுக்கு பணிவிடை செய்தார். பொட்டிக்குள் அடைத்து வைப்பதால் மட்டும் பாம்பின் இயல்பு மாறிவிடுமா என்ன? பொட்டியை திறந்த மறு நொடி சீறி எழும். அது போலவே சரசுவின் அகங்காரம் சூறாவளியாய் மற்றவரை சுழட்டி அடித்தது அவளின் வளைகாப்பு வைபவத்தின் பொழுது. சரசுவின் மூத்த அண்ணனான குமாரசாமி திலகா தம்பதிக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. மனதார நாத்தனாருக்காக மகிழ்ந்தவளை ரத்தனம்மாள் வந்து வளைகாப்பிற்கு அழைக்கவும், இல்லம்மா நீங்க நல்லபடியா விழாவ செய்யுங்க, நான் வரல என்றவளை விடாப்பிடியாக, எனக்கு பொண்ணு கிடையாது, இந்த வளகாப்புல கலந்துக்க போற உனக்கு அடுத்த 9ஆம் மாசம் நாங்க வளையல் எடுக்கணும், புரிஞ்சுதா என்று ரத்னம்மாள் சொல்லவும் அவர் வார்த்தைக்கு மதிப்பளித்து பம்பரமாய் சுழன்று வேலை செய்து கொண்டிருந்த திலகாவை கண்ட சரசுவின் அகத்தின் அழகு முகத்தில் பிரதிபலித்தது. மூத்த பெண்மணிகள் நலுங்கிட்டு முடித்து திலகாவை அழைக்க அவரும் மலர்ந்த முகத்துடன் சந்தனம் எடுத்து அவள் முகத்தருகே கொண்டு செல்ல அவர் கையை பிடித்த சரசு, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு எனக்கு நலுங்கு வைக்க வந்த என்றாள். ஏம்மா, நான் உன் அண்ணிதானே என்றாள். நலுங்கு வைக்க எனக்கு அண்ணியா இருக்கிற தகுதி போதுமா?
நாம மலட்டு மாடாச்சே, நாம நலுங்கு வச்சா நாத்தனார் நல்லபடியா புள்ள பெத்து எடுப்பாளான்னு யோசிக்க வேண்டாம். கொஞ்சமும் கூச்சமே இல்லாம வந்து நிக்கிற என்று தேளாக அவரை கொட்டி இருந்தாள். ரத்னம்மாளோ மருமகளின் பேச்சை கேட்டு துடிதுடித்து போனார். தாய்மை உணர்வு அவளின் குணத்தை மாற்றிவிடும் என்ற அவரின் நம்பிக்கை சுக்கு நூறாய் உடைந்து போனது. கண்கள் குளம் கட்ட திலகா தலை குனிந்தவாறு அகன்று செல்ல அவளை தடுத்து நிறுத்திய நீலா தங்கையிடம், கர்ப்பிணி பொண்ணாச்சேன்னு பார்க்கறேன், இல்ல நீ இவளை பேசின பேச்சுக்கு கண்ணம் பழுத்திருக்கும். என்ன ஜென்மமுடி நீ எல்லாம், திருந்தவே மாட்டியா? உன்கிட்ட இருக்கிறது நாக்கா இல்ல தேல் கொடுக்கா? ஒருத்தரை மனசார ஆசிர்வதிக்க நல்ல மனமும் எண்ணமும் இருந்தாலே போதும். அதுக்கு பிள்ளை பெத்தவ பெக்காதவன்கிற எந்த பேதமும் இல்லை. குழந்தைய சுமக்கும்போது நல்ல எண்ணங்களோட மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கணும். அதுதான் குழந்தையோட ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். ஆனா நீ இவ்வளவு அழுக்கா உனக்குள்ள என்று தங்கையை விளாசி விட்டார். மனைவியின் நடவடிக்கையில் கூனி குறுகி போன நந்தன் திலகாவை நோக்கி கை கூப்பவும் அண்ணா என்று அவரது கரத்தினை பிடித்து தடுத்து மேடையை விட்டு இறங்கினாள். ஆண்கள் அனைவரும் பந்தியில் பரிமாறிக்கொண்டிருந்ததால் மேடையில் நிகழ்ந்ததை பற்றி அறியவில்லை. விழா முடியும் முன்பே நீலா திலகாவை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். தாயம்மாவால் ராஜேந்திரனையும் ரத்னம்மாவையும் எதிர்கொள்ள இயலவில்லை. விழா முடியவும் சரசுவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தவர் மகன்களிடம் நடந்ததை விவரித்தார். குமாரசாமிக்கு இது மிக பெரிய அதிர்ச்சியே. தங்கையை தேடி சென்றவரை தாயம்மாள் தடுக்கவும், இனி அவளா என் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லுங்க என்று மனைவியோடு கிளம்பிவிட்டார். அனைத்தையும் அறிந்த சுப்பிரமணி மகளை அழைத்து கண்டிக்கவும் அவளின் துச்சமான பேச்சினால் மனம் நொந்து போனார். நாட்கள் விரைந்தோடி வருடங்களை கடந்தும் சரசுவிடம் மாற்றமில்லை. எழிலனை பிரசவித்த பின்னர் ஒரு புறம் சரசுவிற்கு நந்தனுடனான வாழ்வில் சலிப்பு தட்டியது. அவள் நினைத்தது போல அவன் அவளின் அழகை ஆராதிக்கவில்லை. மாறாய் கல்லை புல்லை போல கடந்து சென்றான். மறுபுறம் மாமனாருக்கு பயந்து வாழ்வதும் மனம் வெறுத்து போயிற்று. அதற்கு வடிகாலாய் அடிக்கடி தாய் வீட்டிற்கு சென்று அன்னிகளிடம் தன் உரிமை கொடியை நிலைநாட்டத் துவங்கினாள். இதனால் வீடே போர்க்களமானது. பிறந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்தவள் சந்துரு உடனான நட்பை புதுப்பிக்க துவங்கினாள். வீடு திரும்பிய சரசுவிடம் விசாரிக்க நந்தனின் எந்த கேள்விகளையும் பொருட்படுத்தாத சரசு அலட்சியமாய் பதில் அளிக்க நந்தனுக்கும் சரசுவுக்கும் இடையில் வார்த்தை தடித்து பேச்சு முற்றியதில் நந்தன் சரசுவை அறைந்து விட்டார். என்னையவே அடிப்பியா என்று சிலுத்து எழுந்தவள் வீட்டின் முன்பு கூடிய கூட்டத்தை கண்டதும் உக்கிர காளியாக மாறி அனைவரையும் சுழற்றி அடித்தாள். ஏண்டா உன்கிட்ட கண்டிச்சு வைக்க சொன்னா கை ஓங்குற, எங்கிருந்து கத்துக்கிட்டா என்று கண்டித்த ராஜேந்திரன் மருமகளிடம், அம்மாடி சரசு, அந்த பையன் யாரா இருந்தாலும் சரி, அவனோட பொது இடத்துல பேச வேண்டாம், அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது என்றவரை மாமனார் என்றும் பாராமல் அவர் வயதை மதிக்காமல் வரம்பு மீறி பேச துவங்கவும், இங்க பாருமா, நீ பேசுனதை நான் தப்புன்னு சொல்லல, யாரா இருந்தாலும் இங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, ஏதாவது உதவினா கூட நான் செய்யறேன்னு தான் சொல்ல வந்தேன் என்றவரிடம், நீ சொல்ற கதையை கேட்க எவளாவது கேணச்சி இருப்பா, அவகிட்ட சொல்லு, ஆனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று சொடக்கிட்டு கிளம்பினாள். அம்மாடி சரசு, உங்க மாமா தப்பா எதுவும் சொல்லல, யாரும் உன்னைய வித்தியாசமா பார்த்துடக்கூடாதுன்னு தான் சொல்றாரு, உன் பேரு கெட்டிடக்கூடாதுன்னு அவர் பேசினார், இதை ஏன் பெருசுபடுத்துற என்று கூற இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சுடரும் எழிலும் பயத்தில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அழுது கொண்டிருந்தனர். எனக்கு கிளவி புருஷனை நியாயப்படுத்த பார்க்குறியா? உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று ரத்னம்மாள் தடுக்க தடுக்க விரிந்த கூந்தலும் சிவந்த முகமும் கலங்கிய கண்களுமாக அண்ணன்கள் முன் சென்று ராஜேந்திரன் அவளின் நடத்தையின் மீது கேள்வி எழுப்பியதாய் கூறி தேம்பி அளவும் தங்கையின் மீது இருந்த கண்மூடித்தனமான பாசம் எதையும் விசாரிக்க விடாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராஜேந்திரனிடம் கேள்வி கேட்க வைத்தது. ராஜேந்திரனோ ஏற்கனவே மருமகளால் தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதவர் தற்போது அவள் அண்ணன்களின் வாக்குவாதத்தில், அப்படி உன் தங்கச்சிக்கு இங்க கொடுமை நடக்குதுன்னு நினைச்சனா கூட்டிக்கிட்டு கிளம்புப்பா, எங்களை மரியாதையா வாழ விடுங்க என்றார். நாங்களும் ஒன்றும் எங்க தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு கேட்டு வரல, நீங்க எப்படி அவளோட நடத்தைய தப்பா பேசி கழுத்தை பிடிச்சி தள்ளுனீங்கன்னு தான் கேட்க வந்தோம் என்றார். அவர்களின் குற்றச்சாட்டில் திகைத்து போன ராஜேந்திரன், நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, இடத்த காலி பண்ணுங்க,
உடனே, யோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா என்று பிரகாசம் அவர் முன்னே செல்லவும், பிரகாசத்திடம் கைகூப்பிய ரத்னம்மாள், எங்க மருமகளை நாங்களே அசிங்கப்படுத்துவோமா? நாங்க அப்படி எதுவும் சொல்லலப்பா என்றார். பிரகாசமோ, அப்போ என் தங்கச்சி பொய் சொல்றாளா? நீங்க பண்ணின கொடுமைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வருஷ கணக்கா உள்ள உட்காரணும். என்ன உட்கார வைக்கட்டா என்று மிரட்ட, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்றார் நந்தன். இவங்களால நான் பட்டது போதும்னா என் தலையெழுத்து எப்படியோ நான் அப்படியே இருந்துட்டு போறேன். என்ன அந்த ஆளை அடிச்சு போட்டாலும் ஏன்னு கேட்க நாதி இல்லை என்று தேம்பி அளவும், அப்போ நாங்கெல்லாம் எதுக்குமா இருக்கோம்? அப்படி ஒன்றும் நீங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை என்றவர்கள் குழந்தைகளோடு தங்கையை அழைத்துச் செல்ல ஆயத்தமாயினர். உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போலாம், ஆனா என் பிள்ளைகளை இல்லை என்று எழிலையும் சுடரையும் தன்வசம் நிறுத்தி கொண்டார் நந்தன். பிள்ளைகளுக்காக நந்தனிடம் அண்ணன்கள் மூவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட அது ஒரு கட்டத்தில் கைகலப்பாகியது. ரத்தனம்மாள் அனைவரையும் விலக்கி நிறுத்தவும் அவருடன் மேலும் வாதிடாமல் தங்கையோடு வீடு வந்து சேர்ந்தனர். வீடு வந்த மகளால் மிகவும் மனமுடைந்து போன சுப்பிரமணியின் உயிர் ஒரு நாள் அவர் உறக்கத்திலேயே பிரிந்தது. பிள்ளைகளை பற்றிய அக்கறை சிறிதும் இல்லாமல் பிறந்த வீட்டில் இருப்போரின் நிம்மதியை குலைத்து கொண்டிருந்தவளுக்கு தீபிகா மற்றும் வளர்மதியின் வரவு சலங்கை கட்டிவிட்டது போலானது. தான் வீட்டோடு வந்து அமர்ந்திருப்பதை அவர்கள் கேள்வி எழுப்பாதவாறு அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்தாள். தனக்கு பணிவிடை செய்வதையே அவர்களின் அன்றாட பணியாக்கினாள். அண்ணன்களின் முன் பாச பறவையாய் நடிப்பவள் அண்ணிகளிடம் அதிகாரம் செலுத்தினாள். தீபிகா ஒன்றும் வளர்மதி அல்லவே. நாதனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரசுவை அனுசரிக்க முதலில் நம்பாத பிரகாசமும் மனைவியின் வார்த்தைக்கு மதிப்பளித்து தங்கையின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தவர் அன்றிலிருந்து கண்மூடித்தனமாக அவளை ஆதரிப்பதை நிறுத்தி கொண்டார். ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் நாதனுக்கு தங்கையின் நடிப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. தங்கை வீடு திரும்பியதை அறிந்த நீலா பிள்ளைகளை எண்ணி மனம் வெதும்பி போனார். ராஜேந்திரனிடம் சென்று பேசி பார்த்தார். அவர் தம் முடிவில் உறுதியாய் இருக்கவும் சுடரையும் எழிலையும் சில காலம் தன் பொறுப்பில் எடுத்து பார்த்து கொண்டவர் பிள்ளைகளின் தாய் ஏக்கத்தை தீர்த்திருந்தார். வளர்மதி மிகப்பெரிய பின்புலம் இல்லாமல் இருந்ததில் சரசுவிடம் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, பல நேரம் அவர் கொடிய நாக்கிற்கு இரையாகி இருக்கிறார். இதை கண்ட தாயம்மாள் மகளை கணவனுடன் சேர்த்து விடுமாறு நாதனிடம் வேண்டினார். நாதனும் ராஜேந்திரனிடம் மன்னிப்பு கேட்க மனம் இறங்காதவர், எங்களுக்கு கௌரவம் முக்கியம், என் மகனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறேன்பா என்று விட்டார். எங்கே மகளின் வாழ்வு பறிபோய்விடுமோ என்று அஞ்சிய தாயம்மாள் பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து எப்பாடுபட்டாவது மகளை புகுந்த வீட்டில் வாழ வைக்குமாறு மன்றாடிட நீலா மனம் வெறுத்து போனவராய் தம்பிகளை சாடிவிட்டு கிளம்பிவிட்டார். குமாரசாமியோ, இவ மேலதான் தப்பு இருக்கும், இவளுக்காக அங்க போய் அசிங்கப்பட நான் விரும்பல என்று தன் முடிவில் உறுதியாய் நின்றார். முதலில் மறுத்த ராஜனும் நண்பனுக்காக செல்ல சம்மதித்தார். அயவந்திநாதன் பிரகாசத்திடம் பேசி சம்மதிக்க வைத்து இன்னும் சில பெரிய தலைவர்களுடன் பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்டார்.